Maggie. Pranit. Hello. Look at me. Hi. Good morning, Maggie. You want to bath? ATV rental shop க்கு வந்திருக்கோம். இப்போ 9-year-oldக்கும் எடுக்கலாம். உள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பசிபிக் பிளாசா ரெசார்ட்ல இருந்து கிளம்பியாச்சு. இங்க நாங்க வந்து ஓஷியானோடூன்ஸ் போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து ATV ரெண்டல் புக் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அங்க ட்ரக்ல வந்து ATV வச்சிருப்பாங்க. இப்போ டியூன்ஸ் போயிட்டு நாங்க ATV ஓட்ட போறோம். நாங்க வந்து இப்போ ஓஷியானோடூன்ஸ் வெஹிகுலர் ரெக்ரியேஷன் ஏரியா போயிட்டு இருக்கோம். நம்ம காரை வந்து பீச்சுக்குள்ளேயே நம்ம ஓட்டலாம். கலிபோர்னியாலே இந்த ஒரு பீச்ல மட்டும்தான் நம்மளோட காரை வந்து பீச்ல ஓட்டுறதுக்கு லீகலா பெர்மிட் பண்றாங்க. நம்ம காரை வந்து பீச்ல ஓட்டுறதுக்கு ஜஸ்ட் $5 என்ட்ரி ஃபீ. இங்க வந்து நம்ம வந்து பே பண்ணிட்டு போகணும். அன்னைக்கு லக்கிலி வேற யாரோ எங்களுக்கு முன்னாடி போனவங்க வந்து சேஞ்ச் இல்லன்னு எங்களுக்கும் சேர்த்து பே பண்ணிட்டாங்க. நான் எத்தனை பேருக்கு பே பண்ணான்னு தெரியல ஆக்சுவலா. அங்க பாரு வண்டி போகுது பீச்ல. என்ன மங்கி என்ன கேட்ட? ஓஷனுக்குள்ள எல்லாம் போக மாட்டோம். ஜஸ்ட் அந்த ஷோர். இங்க நிறுத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. மூன் ரூஃப் ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி போகணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறிச்சு. இந்த பீச்ல நம்மளோட கார் ஓட்டணும்னா ஆல் வீல் டிரைவா இருக்கணும். இன்கேஸ் நம்ம 2 வீல் டிரைவ் வெஹிக்கிள் வந்தோம்னா இங்க பீச்ல வந்து நம்மளோட கார்ல வர முடியாது. இதனால வெளியவே வந்து நம்ம ATV ரெண்டல் புக் பண்ணிட்டு வரும்போது அவங்க ஷட்டில் கொடுப்பாங்க. அது மூலமா இந்த டூன்ஸ்க்கு வந்துடலாம். இந்த பீச்ல வந்து கார் ஓட்டுறது பயங்கர த்ரில்லிங்கா இருந்ததுங்க. செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்தது எங்களுக்கு. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அப்படியே தண்ணிக்குள்ள காரை விடலைன்னா எப்படி, அதையும் செஞ்சு பார்த்தலாம்னு சொல்லிட்டு காரை தண்ணிக்குள்ள விட்டு எடுத்தாங்க. சூப்பர். நம்ம வந்து இந்த டூன்ஸ்குள்ளே வந்து கூட ATV ரெண்டல் புக் பண்ணலாம். இன்கேஸ் நமக்கு ஷட்டில் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம வெளியவே ரெண்டலுக்கு புக் பண்ணிட்டு வர்றது தான் நல்லது. இங்கே இவ்வளோ ட்ரக்ஸ் இருந்தால் கூட சம்டைம்ஸ் வெயிட் டைம் போடுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இங்கே வந்து பிஸ்மோ பீச் வந்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியாகவே ஏர்லியராக கிளம்பி வந்துடுங்க. நாங்கள் இப்போ வந்து ஓஷியானோடூன்ஸ் ATV ரெண்டல்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது, பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ATV வந்து $100 per hour. நீங்கள் வந்து ஸ்பவுஸோட ஷேர் பண்ணிக்கணும்னா எக்ஸ்ட்ரா $20 பே பண்ணணும். ரிஸ்ட் பேண்டும் தருவாங்க. இப்போ எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுத்துட்டாங்க. இந்த ஆல் சில்ட்ரன் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு இன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு சொல்லி தருவார். நமக்கு வந்து வண்டி கொடுக்கும்போதே அவங்க ஏரும் கேஸும் செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க.
இங்கே இருக்கிற பெரிய வண்டியில் வந்து 6 பேர் வரைக்கும் கூட உட்காந்து போகலாம். அதுக்கும் 40 inches மினிமம் ஹைட் இருக்கணும் உட்காந்து போகிறதுக்கு கூட. அந்த பைக்ஸ் விடவே காஸ்ட்லி, $350 per hour. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நம்மளை முழுசாக தயார் பண்ணி தான் அனுப்புவாங்க. நமக்கு மேப் கொடுத்துட்டு எது வரைக்கும் போகலாம், எந்த லெவலில் வந்து கஷ்டமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு எந்த லெவல் வரைக்கும் ஈஸியாக இருக்கும்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த லெவல் 14 வரைக்கும் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த சாண்ட் டியூன்ஸ் டிஃபிகல்ட் லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே சொல்லி கொடுப்பாங்க. எப்படி வண்டி ஆன் ஆஃப் பண்ணணும், எது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பிரேக்கு எல்லாமே தரவாக சொல்லி கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஓட்ட தெரியுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. old and above தான் ஓட்ட முடியும். அதனால எங்கள் சின்ன பசங்க வந்து இந்த பீச் டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே கூட ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அவங்களும் இந்த பைக் ரைடை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என்னோட டர்ன் எப்போ வரும்னு நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு பைக் கிடச்ச உடனே கொஞ்சம் ஆசையாகவும் இருந்தது, கொஞ்சம் பயமாக பதட்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஏறும்போது வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள், என்னடா வண்டி இவ்வளோ ஹெவியாக இருக்கேங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஓட்டினதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வின்டர் டைமில் வந்து ஸ்னோ மொபைலிங் ஸ்னோவில் ஓட்டும்போது எவ்வளோ ஃபன்னாக இருந்ததோ அதே அளவு ஈக்குவல் ஃபன் வந்து இந்த ஏடிவி ஓட்டும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீ ஷோரில் வந்து ஓட்டுறது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அந்த ப்ரீஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம மேலே. நம்ம அந்த மண்ணில் ஓட்டுறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி பிஸ்மோ பீச் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து என்னோட பையனோட டேன்னே சொல்லலாம். அவன் தாங்க எங்களை விட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். நான் வந்து இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். என் பையனும் ஹஸ்பண்டும் இந்த சாண்ட் டியூன்ஸில் போயிட்டு பயங்கர அட்வென்ச்சரஸ் ரைடெல்லாம் பண்ணாங்க. கொஞ்சம் த்ரில் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் லெவல் 14 and above போய் ஓட்டி பார்க்கலாம். அப்படியா வேணுங்களா? அப்படியே போ ரெண்டும். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் மணல் தான். ஒரு பாலைவனத்துக்கு போன ஓரளவுக்கு த்ரில்லிங்காக இருந்தது இந்த இடம். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மாவையும் சேர்ந்து ஓட்ட வச்சுட்டாங்க.
பைக்கை விடும்போது வந்து சரி என் பொண்ணும் பொக்குன்னு ஆகிடுவா, அவளை ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு ஓட்டினாங்க. அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்டும் அவங்க பையனை உட்கார வைக்கும்போது போலீஸ் வந்துட்டாங்க. இந்த பீச்சில் வந்து போலீஸ் பெட்ரோல் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட சேஃப்டிக்காக ஹெல்மெட் இல்லாமல் இந்த வண்டியில் யாரும் உட்காரக்கூடக்கூடாது. அதே போல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா கூட வண்டி ஆஃபில் இருக்கும்போது தான் குழந்தைங்கள உட்கார வைக்கணும், ஹெல்மெட் போட்டு தான் இருக்கணும். இதுக்கு மேலே வந்து போட்டால் டிக்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இங்கே வரும்போது எல்லோரும் கவனமாக இருக்கணும். செம்ம ஃபன்னாக இந்த பீச்சில் வந்து எங்களோட காரில் ஓட்டிட்டு அடுத்து இந்த ஆல்சிரன் வெஹிக்கிளையும் என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம சில்வர் ஸ்பர் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் பேக் ரைடிங் இருக்குது. ஆமாங்க, குதிரை மேலே உட்காந்து சவாரி செய்ய போகிறோம். பெரியவங்களுக்கு வந்து இங்கே 1 ஹவருக்கு $100. ஸோ ரொம்ப எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்தது. அதனால் குழந்தைங்க மட்டும் இப்போ வந்து ரைட் பண்ண போகிறாங்க. Maggie, are you excited or scared? Oh, don't be. Hey, kattade. Maggie, what are you doing? He's talking. He's like, the flies can be a little nasty. Okay, got it. Maggie, ma. Black horsey. எங்கள் பொண்ணு வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக குதிரை மேலே உட்காந்து போகிறா. அவள் வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா. அவள் நினைக்கலன்னா கூட எங்களுக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கும் ஹார்ஸ் ரைடிங்கில் ஒரு பிக்சராவது எடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் நானும் சும்மா ஒரு ரவுண்ட் போனேன். This guy is so tall. Perfect. All right. Okay. We're just gonna go back home. Bye bye. எல்லாருக்கும் இந்த ஹார்ஸ் ரைட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்கே இருக்கவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. குதிரை எல்லாம் வந்து பேட் பண்ண விட்டாங்க. What happens when you set something? They changed it this year. Down. Chicken will do like that. Upshut the other. Chicken, man. Not chicken. புளி சாதமும் முட்டையும் எங்களோட லஞ்ச். அது இல்லாமல் நிறைய தொக்கு பொடி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஹார்ஸ் ரைடு பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த ஹார்ஸ் ரைடிங் வந்து சில்வர் ஸ்பர் பிளேஸில் இருக்குது. இதுதாங்க இந்த பெடலப் பைக்ஸ். நம்ம ஊர் ரிக்ஷா மாதிரியே இருக்குல்ல, இதுதான் இப்போ ரைட் பண்ண போகிறோம். இதுவும் வந்து ரெண்டலுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே. I'll keep the video mode. Just இந்த பைக் வந்து 4 பேர் இல்லை 6 பேர் ஓட்டுற அளவுக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி $30 to $40 per hour சார்ஜ் பண்ணுறாங்க. Okay, friends, stop பண்ணிக்கோ. அது கம்பி பிடிச்சிக்கிது. நம்ம வந்து இந்த சைக்கிள் ரிக்ஷாவில் அழுத்திக்கிட்டே இந்த மொனார்க் பட்டர்ஃப்ளை ஆர்க்குக்கு வந்தாச்சு. இந்த வியூ பாயிண்ட் வரைக்கும் போகணும்னு அவங்களே இந்த பைக் கொடுக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புனாங்க.
இந்த மொனார்க் பட்டர்ஃப்ளை க்ரோவில் வந்து ஒரு சீசனில் ஆயிரக்கணக்கான பட்டர்ஃப்ளைஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கான்னு தெரியல. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த பிஸ்மோ ஸ்டேட் பீச் மொனார்க் பட்டர்ஃப்ளை க்ரோவ். இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வின்டர் டைம் முன்னாடி இங்கே வந்து கூடு கட்டி கூட்டமாக இருக்குமா. அதுக்கப்புறமா வின்டர் முடிஞ்ச உடனே வெஸ்ட் சைடாக மூவ் ஆகலாம். ஆனால் இந்த வைல்ட் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் கொஞ்சம் காலமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. இதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க போர்டு. இந்த மொனார்க் பட்டர்ஃப்ளை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இங்கே போட்டிருக்காங்க. இந்த மொனார்க் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து கனடாலேருந்து வருமா. 2000 மைல் தாண்டி இந்த பிஸ்மோ பீச்சுக்கு வருதான். ஒரு நாளைக்கு வந்து 100 மைல் வீதமாக இதுங்கெல்லாம் ஒரு 2 மாதத்தில் இங்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 10,000 அடி உயரத்தில் தான் இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்குமா. கனடாவில் வந்து ரொம்ப குளிர்காலமாக இருக்கிறதால அதெல்லாம் கொஞ்சம் இதமாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த பிஸ்மோ பீச்சுக்கு வருதுங்களாம். இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கணுன்னா ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் வந்தால் இங்கே வந்து பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து எந்த பட்டர்ஃப்ளைஸும் இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு அமைதியான இடமா இருக்குது. இதை பார்த்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம். கேம்பிங் வந்தால் நிறையா பார்த்துக்குவோம். செம ஃபன்னாக இருக்குது. என்னை விட என் பையன் வேகமாக மிதிச்சிட்டு வரான். அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஃபுல் எனர்ஜி தேவைப்படுது. ஜாலியாக இருக்குது. நம்ம ஊர் ரிக்ஷா வண்டி மாதிரியே இருக்குது. நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். நான் சொல்லி கொடுத்தேன். 7 இயர்ஸ் தான். அப்புறமா நீயே கார் ஓட்டி கூட்டிகிட்டு வரலாங்களா. இந்த பெடலர் பைக் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பவும் பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பெரிய ஸ்லைடு வச்சுருக்காங்க. ரொம்பவே ஃபன்னாக என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்கள்லாம். கூடவே இந்த இடத்தோட ஞாபகார்த்தமாக இந்த கிளாம் ஷெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. என் பையன் வந்து இதான் சூவ்னியர்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இந்த பீச் ஏரியாவில் வந்து இந்த கிளாம் சவுடருங்கிறது ரொம்பவே பாப்புலரான டிஷ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த பிஸ்மோ பீச்சில் நாங்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எல்லா ரைட்ஸும் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பிஸ்மோ பீச் ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு எங்களோட வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா உபக யூஎஸ்ஏக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நாங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போட முயற்சி பண்ணுறோம். மகிழ்வித்து மகிழலாம். நன்றி.